Hi friends, மாட்டாய்ஸ்லேருந்து ஒவ்வொரு வீக்கும் ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா உள்ளன் த்ரெட் வச்சு ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளன் த்ரெட் என்ன கலர் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. கம், ஒரு மார்க்கர், சிசர், இந்த மாதிரி ஒரு இமேஜ். ஸோ பட்டர்ஃப்ளை நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இமேஜ் எடுக்குன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளன் த்ரெட் இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கோசரம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளன் த்ரெட்ஸை பார்த்திங்கன்னா ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ க்ளூ அப்ளை பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அதில் எடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் யாராவது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் இது ரொம்ப பொறுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ அவங்க அந்த மாதிரி கிட்ஸ்க்கெல்லாம் இதை கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பொறுமையாக பண்ணுவாங்க உட்காந்து. இப்போ பார்த்திங்கன்னா த்ரெட் எல்லா இடத்துலையும் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேறு எதாவது இமேஜ் எடுத்துருக்கனாலும் எடுத்துக்கலாம். சப்போஸ் பிரிண்டர் இல்லைனாலும் நீங்கள் எதாவது ட்ரா பண்ணி கூட பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் கலரிங்ஸ் பார்த்திங்கன்னா க்ரையான்ஸ், பெயிண்ட் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுறது அவங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மார்க்கர் வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போது சிசர் எடுத்து இந்த அவுட்லைனில் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளன் த்ரெட் வச்சு பண்ணோம். நீங்கள் இதே கலர் பேப்பர்ஸ் வச்சும் பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே பண்ண கிராஃப்டில் பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி அதை நான் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வாலில் இந்த மாதிரி அழகாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி, பட் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஆக்டிவிட்டியோடு பார்ப்போம். தேங்க்யூ.